ஓகே பிள்ளைகள், நாங்கள் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறோம், புதிய ஒரு வினாவோடு. இது பிள்ளைகள் வழமையாக ஒவ்வொரு வருடமும் ஓலெவல் எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு வினா மாடல் தான் இது. இருபடி சமன்பாடை ஒன்றை உருவாக்குறது, தரவுகளை வச்சு அந்த இருபடி சமன்பாடை தீர்ப்பதன் மூலம் அதில் இருக்கக்கூடிய பெருமானத்தை, தெரியாக்கணியத்துடைய பெருமானத்தை காண்றது. இது ஒவ்வொரு வருடமும் வளமையாக வரும் அப்படின்னு சொல்றது பாசுபர் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெரியும். ஓகே, அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு 10ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒவ்வொரு தவணைகள்லையும், அதாவது 11ஆம் ஆண்டுல முதலாம் தவணையிலையும் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, இதே மாதிரியான ஒரு வினாவுக்கு முகம் கொடுத்திருப்பீங்க. ஓகே, இப்போ கவனிங்க பிள்ளைகள், ஒரு பக்க நீளம் 5 x சென்டிமீட்டர் உடைய சதுர வடிவிலான தகட்டில் இருந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் பிள்ளைகள் நாங்க சதுர வடிவிலான தகட வரைவோம். ஓகே, சதுர வடிவிலான தகடை நாங்க வரைஞ்சிட்டோம். சொல்லப்படுது பிள்ளைகள், இந்த சதுர வடிவிலான தகட்டின் ஒரு பக்க நீளம் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு பக்க நீளத்துக்கு முன்னால எங்களுக்கு தெரியணும் இதுல 4 பக்கங்களும் சமனாக இருக்கும். வேண்டாம், இது ஒரு சதுரம், இப்படி 4 பக்கங்களும் சமனாக இருக்கும் அப்படின்றது தெரியணும் பிள்ளைகள். இவ சொல்றாங்க இதுல ஒரு பக்க நீளம் 5 x அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப ஒரு பக்க நீளம் 5 x சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தகட்டிலிருந்து நீளம் 2 சென்டிமீட்டர் ஆகவும் அகலம் 3 x சென்டிமீட்டர் ஆகவும் உடைய செவ்வக வடிவிலான பகுதி வெட்டி அகற்றப்படுகிறது. இதுல ஒரு செவ்வக வடிவம் ஒன்று வெட்டி அகற்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் அந்த செவ்வகம் இப்படி இருக்கும் அப்படின்றத குறிச்சு கொள்றேன். அப்ப அந்த செவ்வகம் இப்படி இருக்கும்னு எடுத்துக்கொள்றோம். ஓகே, நிறந்தீட்டிக் கொள்றேன் அந்த செவ்வகத்தை. இப்படிதான் அந்த செவ்வகம் இருக்கும்னு நாங்க எடுத்துக்கொள்றோம். அந்த செவ்வகத்தை வெட்டி அகற்றாங்க அந்த சதுர வடிவத்திலிருந்து. அப்ப சொல்றாங்க அந்த செவ்வக வடிவிலான அந்த தகடு வெட்டி அகற்றப்படுற தகட்டின் நீளம் 2 சென்டிமீட்டராம். கவனிங்க, 2 சென்டிமீட்டர். அதர அகலம் சொல்லப்படுது பிள்ளைகள், இந்த இருக்குது 3 x சென்டிமீட்டர் அகலம் இந்த துண்டு. ஓகே, 3 x சென்டிமீட்டர்ல வருமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப எஞ்சிய தகட்டின் பரப்பளவு, எஞ்சிய தகடினா என்ன பிள்ளைகள், இந்த அறிகிற பகுதி, இந்த எஞ்சிய தகடி தான் நான் கிரீன் லைன் போடுறேன். அந்த எஞ்சிய தகடி இதுதான். இதுல பரப்பளவு என்ன அப்படின்றதான், சரி, பரப்பளவு என்னன்னு தந்திருக்கிறாங்க. எவ்வளவுன்னு தந்திருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 10 சென்டிமீட்டர் அப்படின்னு தந்திருக்கிறாங்க. அப்ப இந்த கிரீன் லைன்ல இருக்கக்கூடிய எந்த பகுதியில பரப்பளவு 10 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்னு தந்திருக்கிறாங்க. இப்ப எனக்கு இந்த சமன்பாட்டை உருவாக்கி காட்டட்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நல்லா கவனிங்க பிள்ளைகள், இந்த மொத்த சதுரத்திர பரப்பளவுல இருந்தும் நான் இந்த செவ்வக பரப்பளவை கழிச்சு விட்டா எனக்கு கிடைக்கிறது எவ்வளவாக இருக்கும், 10ஆக இருக்கும். அப்ப அந்த ஐடியாவில தான் நாங்க இந்த கேள்வியை செய்யணும். பாருங்க, அப்ப சதுரத்துடைய பரப்பளவு அப்படின்னு வந்தால் பிள்ளைகள் நீளம் தர அகலம். அப்ப சதுரத்துடைய பரப்பளவு நாங்க காணணுமாக இருந்தால் இதான் சதுரத்துடைய ஒரு பக்க நீளம். அப்ப நீளம் தர அகலம் போது இதுதான் இருமுறை பெருக்கப்படும். 5 x என்ன, 5 x தர 5 x என்று வரும். அப்ப 5 x தர 5 x 5 x இன் வர்க்கம் வரும். என்ன பிள்ளைகள், அப்ப பாருங்க நான் போடுறேன் 5 x முழுவதின் வர்க்கம். இது சதுரத்திர பரப்பளவு. இதுல இருந்து நான் கழிக்கோணும் யார, செவ்வகத்திர பரப்பளவு, இந்த செவ்வகத்திர பரப்பளவு.
செவ்வகத்திர நீளம் 2 சென்டிமீட்டர், அகலம் 3 சய எக்ஸ். அப்ப நீளம் தர அகலம், அதாவது 2 தர 3 சய எக்ஸ், 2 தர 3 சய எக்ஸ் என்று வரும் பிள்ளை. அப்ப அது எழுதுவோம் 2 தர 3 சய எக்ஸ். இதுதான் செவ்வகத்திர பரப்பளவு. அப்ப சதுரத்துடைய பரப்பளவுல இருந்து செவ்வக பரப்பளவை கழித்தால் 10 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்னு தந்திருக்கிறாங்க. பிள்ளைகள் நாங்க அடைப்பை நீக்கி எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி எடுத்தோம்னு சொன்னா சரி இந்த வடிவத்துக்கு வரும் பிள்ளைகள், இந்த வடிவத்துக்கு வரும். அப்ப இதைத்தான் நாங்க செய்யணும். அப்ப கவனிங்க. அப்ப 5 சை எக்ஸ் முழுவதின் வர்க்கம்னு வந்தா பிள்ளைகள் அதை வர்க்கிக்க தெரியணும். முதலாவது உறுப்பின் வர்க்கம் 5 வர்க்கம். 5 வர்க்கம் எவ்வளவு பிள்ளைகள்? 25. நான் நேரடியாவே போடலாம் 25. அதுக்கு பிறகு பிள்ளைகள் இந்த 2 உறுப்பையும் பெருக்கி 2ஆல பெருக்கணும். இந்த 2 உறுப்பையும் பெருக்கினால் சய 5x, அதை 2ஆல பெருக்கினால் 10x. அதுக்கு பிறகு பிள்ளைகள் இந்த 2வது வரக்கூடிய அந்த உறுப்புற வர்க்கத்தை எழுதணும். எக்ஸ்ற வர்க்கம். எக்ஸின் வர்க்கம் என்ன பிள்ளைகள்? எக்ஸ் வர்க்கம். அப்படியோ தானே வரும். அப்ப சக எக்ஸ் வர்க்கம். அப்ப நல்லா விளங்கணும் பிள்ளைகள். முழுவதின் வர்க்கம் வந்தால் அதை நாங்க விரித்து எழுதும் போது முதலாவது உறுப்புற வர்க்கத்தை எழுதணும். அதுக்கு பிறகு இவங்க 2 பேரையும் பெருக்கிட்டு அவங்கள 2ஆல பெருக்கணும். பாருங்க, இது 2ஐயும் பெருக்கி 2ஆல பெருக்கி. அதுக்கு பிறகு 2வது உறுப்பின் வர்க்கம். இது முழுவதின் வர்க்கம் வந்தால் ஓகே. இப்ப இதை நான் அடைப்பு நீக்கணும். அடைப்பு நீக்கிற நேரம் என்ன பிள்ளைகள் செய்யணும்? இந்த இடத்துல சய 2ஆல 3 பெருக்கினால் சய 6 அப்படின்ட்டு வரும். அப்ப சய 6. அடுத்தது என்ன பிள்ளைகள் செய்யணும்? இந்த சய 2ஆல சய எக்ஸ பெருக்கணும். சயதர சய சகண்டு வந்துடும். 2 தர எக்ஸ் 2x. ஆகவே சக 2x அப்படின்னு வந்துடும். சமனுக்கு அந்த பக்கம் இருக்கிறது சக 10. சமனுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தால் சய 10 வரும். ஆகவே சமனுக்கு அந்த பக்கம் எதுவும் இல்லை அப்படின்றதுக்காக வேண்டி நான் 0 போட்டிருக்கிறேன். அப்ப இந்த பக்கம் இருக்கிற எல்லாத்தையும் சுருக்கி எடுத்தோம்னா சரி பிள்ளை 25 இருக்குது, இங்க ஒரு 6 இருக்குது, இங்க ஒரு 10 இருக்குது. இது சய 6, இது சய 10. 25ல் 6 போனால் 19, 19ல் 10 போனால் 9 வந்துடும். அப்ப 9. ஓகே. அடுத்தது பிள்ளைகள் பாருங்க, இங்க சய 10x, இங்க சக 2x. எக்ஸ் வந்து எக்ஸோட தானே பிள்ளைகள் கூட்டுப்படும் கழிப்படும். அப்ப இங்க சக 10x இருக்குது, சய 10x இருக்குது, இங்க சக 2x இருக்குது. அப்ப இவங்க 2 பேரும் கழிபடுவாங்க. கழிபடும் போது சய 8x வந்துடும். அப்ப சய 8x. அடுத்தது பிள்ளைகள் எக்ஸ் வர்க்கம் கூட்டுப்பட கழிபட வேற எக்ஸ் வர்க்கம் இருக்குதா? இதுல இல்ல. ஆகவே சக எக்ஸ் வர்க்கம் சமன் 0. இதை நான் ஒழுங்குபடுத்தி எழுதுறேன். எக்ஸ் வர்க்கத்தை முன்னால் எழுதுறேன். அதுக்கு பிறகு எக்ஸ் இருக்கிறத எழுதுறேன். அதுக்கு பிறகு அந்த நம்பர் எழுதுறேன். சக 9 சமன் 0. இதா உருவாக்க சொல்லியிருக்கிறாங்க. நாங்க செக் பண்ணிப்போம். பாருங்க பிள்ளைகள், எக்ஸ் வர்க்கம் சய 8x சக 9 சமன் 0 என்ற சமன்பாடை உருவாக்க சொல்லியிருக்கிறாங்க. உருவாக்கிட்டோம். இப்ப இந்த சமன்பாடை தீர்க்கணும் பிள்ளைகள். தீர்க்கிற நேரத்தை நாங்க முழுவதின் வர்க்கமாக்கி தீர்க்கிறது லேசு. இப்ப எப்படி முழுவதின் வர்க்கமாக்கி தீர்க்கிற அப்படின்னா பிள்ளைகள், முதலாவது இந்த சமன்பாடுல சக 9 சமனுக்கு அந்த பக்கம் கொண்டு வைத்துருவோம். கொண்டு போனா பிள்ளைகள் எனக்கு சமன்பாடு வரும். எக்ஸ் வர்க்கம் சய 8x சமனுக்கு அந்த பக்கம் போனா சய 9 வந்துடும். இப்ப நல்லா கவனிக்கணும். இதை நான் முழுவதின் வர்க்கமாக மாத்தி எழுதணுமாக இருந்தா ஒரு எக்ஸ் வர்க்கம் தானே பிள்ளைகள். இப்படி ஒரு எக்ஸ் வர்க்கம் இருக்கிற நேரம் இவரை முழுவதின் வர்க்கமாக நான் மாத்தி எழுதணுமாக இருந்தால் இந்த எக்ஸ்ர குணகத்திர வர்க்கம் இங்க இருக்கணும் பிள்ளைகள். அறவாசிர வர்க்கம். எக்ஸ்ர குணகத்திர அறவாசிர வர்க்கம். சாரி. இப்ப எக்ஸ்ர குணகம் யாரு பிள்ளைகள்? 8. 8 அறவாசி 4. 4 வர்க்கம் என்ன பிள்ளைகள்? 16. அவடத்துல இப்படி 16 இருந்தா இவரை நிறைவர்க்கமாக்கி எழுதலாம். அப்ப சக 16 தேவை. இவரை நிறைவர்க்கமாக்கி எழுதணும்டா. அப்ப சமன்பாடு என்பது ஒரு தராசு மாதிரி பிள்ளைகள். விளங்குதா? நான் சமன்பாட்டுல இந்த பக்கம் என்ன வேலை செய்யறேனோ அதே வேலையை சமனுக்கு அந்த பக்கமும் செஞ்சிடணும். இல்லாட்டி சமன் இல்லாம பேய்த்திருமது. அப்ப அந்த பக்கமும் சக 16 சேர்க்கிறேன். இப்ப பிள்ளைகள் இதை நான் முழுவதின் வர்க்கமாக்கி எழுதலாம். எக்ஸய 4 முழுவதின் வர்க்கம். இப்ப பாருங்க பிள்ளைகள், ஆல்ரெடி நாங்க முழுவதின் வர்க்கத்தை விரிச்செழுதினோம். முதலாவது உறுப்புற வர்க்கம் இருக்குதா? இருக்குது. இது 2ஐயும் பெருக்கி 2ஆல பெருக்கினது இருக்குதா? இருக்குது. இவர வர்க்கம் இருக்குதா? இருக்குது. விளங்கிட்டா பிள்ளைகள்?
சமனுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த உறுப்பை என்ன செய்யும், கழிக்கலாம். கழிச்சா என்ன வரப்போகுது எங்களுக்கு 7 வரும். ஓகே, இவ பிள்ளைகள் நான் வர்க்கத்தை சமனுக்கு அந்த பக்கம் கொண்டு போனால் வர்க்க மூலமாகும். வர்க்க மூலம் போடுற நேரத்துல சக அல்லது சய போடணும், அது விளங்கணும் பிள்ளைகள். ஓகே, இவ எக்ஸய 4 சமன் சக அல்லது சய வர்க்க மூலம் 7 அப்படின்னு வந்துரும். வர்க்க மூலம் 7க்குரிய பெருமானம் தந்திருக்கிறாங்க பிள்ளைகள், பாருங்க 2.65 என கொள்க. அப்ப 2.65. ஆகவே எக்ஸ் சமன் சய 4 சமனுக்கு அந்த பக்கம் போனா சக 4 சக அல்லது சய வர்க்க மூலம் 7க்கு 2.65 அப்படின்ட்டு வரும். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க பிள்ளைகள், நான் சக போட்டு பெருமானம் எடுத்தால் எக்ஸ் சமன் 4 சக 2.65 வந்து 6.65 அப்படின்ட்டு வரும். நான் சய போட்டு எடுத்தால் எக்ஸ் சமன் 4 சய 2.65 வரும். கழிக்கிற நேரம் 1.35 அப்படின்னு வந்துடும். அப்ப எக்ஸுக்கு எனக்கு 2 தீர்வு வருது பிள்ளைகள். அப்ப கேள்வி பாருங்க பிள்ளைகள், நல்லா கவனிங்க. இப்ப சதுரத்துடைய ஒரு பக்க நீளம், இந்த சதுரத்துடைய ஒரு பக்க நீளம் 5 சய எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ் வந்து பிள்ளைகள் 6.65 இருந்தால் 5 சய 6.65 போட்டால் சய 1.65 வரும். நீளம் மைனஸ்ல வருமா பிள்ளைகள்? வராது, விளங்கணும். அப்ப இதுக்கு இந்த தீர்வு பொருத்தமற்றது. அப்ப அது விளங்கணும். பாருங்க பிள்ளைகள், இதுல இருந்து விளங்கணும் எனக்கு 5 சய எக்ஸ் அப்படின்னு சொல்றது 0 விட சின்னது, மறைப்பெருமானத்துல வருது. எப்ப வருது? எக்ஸ் சமன் 6.65 ஆகும்போது. அப்ப இந்த தீர்வு என்ன? பொருத்தமற்றது, விளங்கணும். சரி, ஓகே. அப்ப நாங்க இதை எழுதுற முறை ஒழுங்கா எழுதி கொள்ளணும். சரி, இப்ப நாங்க எழுதுவோம். 5 சய எக்ஸ் வந்து எப்போதும் 0 விட பெருசாதான் இருக்கும், நேர்பெருமானமாகத்தான் இருக்கும். ஓகே, அப்ப பிள்ளைகள் நேர்பெருமானமாக இருக்கணுமாக இருந்தா இந்த இடத்துல எனின் என்பதால் எழுதுவோமே, என்பதால் எக்ஸ் சமன் 1.35 சென்டிமீட்டர் இதான் பொருத்தமான தீர்வு. எக்ஸ் சமன் 6.65 பொருத்தமற்ற தீர்வு. பொருத்தமற்ற தீர்வு. ஓகே, இது விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். ஓகே பிள்ளைகள், நாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.